ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்க வீட்ல சண்டே லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன? இது மணிரல். இது என்ன லஞ்ச்க்கா? ஆமாம்மா, 2 தான் கேட்டோம், 1 தான் கிடைச்சது. இது கிடைக்காத அவ்வளோ சீக்கிரம். ரேரான பீஸ். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பீஸ் தான் கிடைச்சது. ஒரு பீஸ் 100 ருபீஸ். 100ஆ? வாங்கலாம், இன்னும் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அப்படியா? தெரிஞ்சவனால கம்மியாக கொடுத்தாரு. ஓகே ஓகே. சிக்கன் தொக்கு. சிக்கன் எவ்வளோப்பா? சிக்கன் 140மா. 140ஆ? அரை கிலோ. ½ கேஜி. ½ கேஜி. ஆமாம், தோலோட. இது லஞ்சுக்கு தான். இது என்ன சிக்கன் கிரேவிக்கா? செமி கிரேவி தான். ஓ ஓகே. என் தம்பி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆங்கிளில் வீடியோ எடுத்திருக்கான். அரிசி கழுவி அச்சார பற்ற வச்சிடலாம். ½ கேஜி சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். இதுல வந்து தொக்கு தான் செய்ய போறோம், சிக்கன் தொக்கு. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இப்போ வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம் கொஞ்சமா. இப்போ வந்து நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நமக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இந்த வாட்டி நாங்கள் சிக்கன் செய்யும் போது கரம் மசாலா எதுவுமே போடாம சிக்கன் மசாலா மட்டும் போடுறோம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமா மஞ்சள். இதுல வந்து தண்ணி சேர்த்துடலாம். கறி வேகட்டும், மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கீ ரைஸ் செய்யறதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். கீ ரைஸ் செய்ய கீ ரொம்ப முக்கியம். நம்ம இதில் நெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து முந்திரியை பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டா ப்ரௌனா மாறுனது எடுத்துடலாம். என்னம்மா செய்யற? கீ ரைஸ்மா. ஓ, இன்னும் சண்டே அதுவும் கீ ரைஸ். என்ன செய்யறதுன்னு தெரியல, அதாவது கீ ரைஸ் செய்யலாம். ஓகே, ரொம்ப நாளா சாப்பிடணும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் செஞ்சாச்சு. சரி, ஓகே ஓகே. சைட் டிஷ் சிக்கனா? சிக்கன் கிரேவி. ஓகே. இதுல வந்து நமக்கு தேவைன்னா ட்ரை கிரேப்பும் ஆனியனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எங்களுக்கு பிடிக்காததுனால நாங்கள் அதை பண்ணலை. அதனால இப்போ நம்ம ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணிடலாம்.
அந்த நெய்லயே உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றினா எனக்கு இது போதும். இப்போ வந்து இல்லை 2 வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நமக்கு ரொம்ப வதங்கணும் இல்லை, லைட்டாக வதங்கணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். இதுலேயே 4 சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துடலாம். 2 கப் இது. நம்ம வந்து 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம், அரிசி வேகட்டும். கீ ரைஸ் செய்வது நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான். 5 மினிட்ஸ்ல கூட செஞ்சிடலாம். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்டும் நல்லா இருக்கும். நாங்க சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். இப்போ வந்து சிக்கன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா பெப்பர் போட்டு இறக்கிடலாம். பார்க்கவே சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃபைனலா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் சிக்கனை. சிக்கன் ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிடுச்சுமா. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா வாசமா இருக்கு, கலர்ஃபுல்லாவும் இருக்கு. இந்த ஈ ரைஸுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட். கிரேவியா இருக்கிறதுனால அக்கா பரவாயில்ல, நல்லா சமையல் நல்லா பண்றாடா. இந்தாங்க டேஸ்ட் பாருங்க. சூடா வச்சடி சூப்பரா இருக்குமா. இப்போ வந்து நம்ம நச்சுன்னு 5 மினிட்ஸ்ல எப்படி எறா ஃப்ரை பண்றதுன்னா பார்க்க போறோம். வாங்க ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சமா. 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன நறுக்கின வெங்காயம் சின்னதாக தான் இருக்கணும், நல்லா ஃப்ரை ஆகணும், அப்புறம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். நம்ம நல்ல ப்ரௌனா ஆகுமா? ஆமாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சதே இல்லையாம்மா எறா ஃப்ரையை? எப்படி புதுசாக செய்கிறேன்? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்தோமா, நல்லா இருந்துச்சு, பார்க்கவே சூப்பரா கலர்ஃபுல்லா. யாராவது நம்ம வீட்லயும் ட்ரை பண்ணா ஈஸியாகவும் இருந்தது. ஓகே ஓகே, நல்லா இருந்தா நல்லா இருந்தா ஓகே தான். ஓகே, நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்பயுமே நான் தான் சாப்பிட்டு சொல்லணுமா? நீயே சாப்பிட்டு சொல்ல மாட்டேன். நீ செஞ்சது நான் செஞ்சா நானே சாப்பிட்டா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்ப நான் செஞ்சது நானே தானே சாப்பிட்றேன் எப்பயுமே. இப்போ வந்து நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச எறாவை தண்ணி இல்லாம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எறா சுருண்டு நமக்கு அதெல்லாம் தண்ணி பிரிஞ்சு வந்து இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்லிம்ல வச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இதுல வந்து சோம்பு தூள் சேர்த்தா கரெக்டா இருக்கும். எங்கிட்ட சோம்பு தூள் அதனால நாங்கள் சீரகத்தூள் சேர்க்கிறோம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்து எல்லாமே மைல்டான மசாலா தான். எவ்வளோமா எறா கம்மியா இருக்கு? 1/2 kg ஏறாமா? அப்படியா? சின்ன சின்ன ஏறான்றதுனால அப்படி இருக்கும். ஓகே ஓகே, சுருண்டுச்சு அதனால கொஞ்சம் கம்மியாக தெரியுதுல்ல. ரொம்ப நாள் ஆச்சுன்னா நம்ம இந்த மாதிரி லென்த் வீடியோ போட்டு எடுத்து குக்கிங் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்கு போயிட்டோம், நடுவில் ஊருக்கு போயிட்டோம்.
நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுறேன், அவன் ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுறான். அதனால வீடியோஸ் கரெக்டாக எடுக்க முடியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடணும். ஆமா, இதுக்கப்புறம் வீடியோ வந்து கொஞ்சம் ரெகுலராக வரும், குக்கிங் வீடியோ எல்லாமே. இப்போ வந்து இது நம்ம ஒரு 5 minutes மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வாவ், சூப்பரா இருக்கு பார்க்க. இதுல லாஸ்டா நம்ம வறுத்து வச்ச முந்திரி, லாஸ்ட்ல கொத்தமல்லி புதினா சேர்த்தோம்னா ஓகே, சூப்பரா கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா நீட்டா வந்திருக்குல ஆச்சி. சூப்பரா இருக்கு. ஓகே. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் வாங்க பார்க்கலாம். சுட சுட கீ ரைஸ், எறா ஃப்ரை. இது வந்து மண்ணீரல் தொக்கு. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா ஒன்றே ஒன்று தான் கிடச்சிது, அதனால தான். சிக்கன் கிரேவி. பாப்பா வந்து கீ ரைஸ் மட்டும் கொஞ்சமாக கட்டிக்கிட்டா வேலை மேலே போய் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சுட சுட சாப்பாடு, நேற்று வச்ச ரசம், எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அவளுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அம்மா ஊட்டி விட்டாங்க. எப்படி இருக்கணும்? சூப்பரா இருக்கா? கீ ரைஸ் நாக்கா? எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லாமே நாக்கா? வேற சிக்கன் எல்லாம் செய்யணும். ஓகே. இங்கே பாருங்க மக்களே, எங்கள் அப்பா குழந்தை மாதிரி சின்சான் பார்த்துட்டு இருக்காரு. சொல்லுப்பா, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கு? இப்படி சிம்பிளாக முடிச்சிடக்கூடாது. எது நல்லா இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லணும். இது நல்லா இருக்கு. அது என்னது? கீ ரைஸ். ஆ, டிஃப்ரெண்டா இருக்கா? எல்லாம் செஞ்சு இது புதுசா இருக்கா? கீ ரைஸ். சிக்கன் கொஞ்சம் எனக்கு மட்டும் கொஞ்சம் வேகணும். வேகணுமா? வேகணும்ல, நல்லா வெந்துச்சு, தமிழ் தான் ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட லேட்டாக தான் வந்து விட்டீர்கள். சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்றப்ப. அப்புறம் சிக்கன் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா. ம், இது காம்பினேஷன் நல்லா இருக்கு. சாப்பிடுறேன். யாராவது சாப்பிட்டீங்களா? அது புதுசாக ட்ரை பண்ணோம். யாராவது நான் சாப்பிடுறேன். என்னம்மா புதுசாக ட்ரை பண்ணீங்க? இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு, தொக்கு மாதிரி இல்லாமல் ஃப்ரை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். காஞ்ச மிளகாய் வதக்கி போட்டு நம்ம பாட்டு பண்ண மாட்டோம். தக்காளி வெங்காயம் மட்டும் தான் போடுவோம். இது வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி பண்ணலாம். நல்லா தான் இந்த டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்சிருக்காமா? ரொம்ப கொஞ்சம் சூப்பராக இருக்கு. நம்ம தொக்கோட இது நல்லா இருக்கு. ஃப்ரை ஃபை சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஏறாவா? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேவா? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேங்க்யூ. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. வந்து மூஞ்சி காமிக்க மாட்டானா, ஏன்னா அவன் மூஞ்சி நல்லா இல்லை. 12th படிக்க விழுந்து விழுந்து ரெக்கார்ட் எழுதிட்டு இருக்கான் என் தம்பி. அவனும் சின்ன தான் பார்க்குறான். ஆமாம், நாங்கள் ஃபேமிலியோட சின்சன் ஃபேன். அப்பாவும் பார்க்குறாரு, பிள்ளையும் பார்க்குறாங்க. நல்லா சொல்லுவேன். நீங்கள் யாரெல்லாம் சின்சன் ஃபேனோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்பாவே இல்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள். ஓகே, பாய். பாய். இதில் வந்து 3 வெங்காயம் 2 தக்காளி தான் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து 3 வெங்காயம் 2 தக்காளி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.